எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தக்காளி கறி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், நறுக்கின பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் பொடிசா நறுக்கின 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த டிஷ் ஒரு 15 நிமிஷத்துல பண்ணிடலாம். இப்போ பொடிசா நறுக்கின 5 தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு தக்காளி நிறைய சேர்த்தாதான் நல்லா இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த தக்காளியா யூஸ் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வெந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி கறியில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பேனை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அருமையாக வெந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி ஸ்டோவை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. ஈஸியான இந்த தக்காளி கறி சர்வ் பண்ண தயாராக இருக்கு. பார்த்தீங்க இல்லையா, இது எவ்வளோ சிம்பிளான டிஷ். இந்த டிஷ் சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.